Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள், முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது. எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேம். விருச்சிக ராசினியர்களுக்கான பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு அக்டோபர் மாதத்துக்கு? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அவங்களுக்கு ஒரு இவால்யூஷன் டைம் பீரியடாக இருக்க போகுது. ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்க லைட் க்ரீன் கலர்ஸை நிறைய வேர் பண்ணணும். ஸோ இந்த கிளிப்பச்சை சொல்லுவாங்க, அந்த கலரை வேர் பண்ணும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களோட மைண்ட் செட்லேயும் சரி, அவங்களுடைய அட்மாஸ்பியர்லேயும் சரி, அவங்களுடைய ஃபிசிக்கல்லையும் சரி மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுப்பாங்க, ப்ரிப்பேர் ஆகுவாங்க நல்ல விஷயங்களுக்கு. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற எம்பவர்மெண்ட் வெளியே வரும். ஸோ அவங்களோட வேல்யூ என்ன, அவங்களால என்ன முடியும், எந்த விஷயங்கள்லாம் அவங்க எப்பேற்பட்ட சூழல்லேருந்துலாம் வெளியே வந்திருக்காங்க, ஸோ அதை நினச்சி அவங்க ப்ரைட் பண்ணிக்கிற மாதிரியான சில தருணங்கள் ஏற்படும். அந்த அளவுக்கு அவங்க வேல்யூ பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கலர்ஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அண்ட் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டும் இவங்களுக்கு கிடைக்கும், நன்மை மட்டும் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனை இந்த க்ரீன் கலர் கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு எவால்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் இவங்க எடுக்கக்கூடிய எந்த காரியத்தில் முடிவாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக இருக்கணும். ஸோ தீர்க்கமான முடிவுகள் என்ன பண்ணோன்னா இவங்களுக்கு பெரிய இடங்கள்லேருந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சம்டைம்ஸ். அண்ட் இவங்களுடைய அங்கீகாரத்தை மிகப்பெரிய அளவில் வேலிடேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் சில டைம் இவங்களுடைய ப்ரில்லியண்ட் இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தும். ஸோ இவங்களுடைய அக்யூரேசி அது வெளி உலகத்துக்கு தெரிய வரும், அது தேவைப்படும் மற்றவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காகலாம் இவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்து கூட சில ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு இவங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் மேற்கொண்டு இவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். அண்ட் எனர்ஜி லெவலில் ரொம்ப ஹையாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், நிறைய நம்பிக்கை கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கிடைக்கணும்னா ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த லைட் க்ரீன் கலரை வேர் பண்ணணும், கிளிப்பச்சை கலரை வேர் பண்ணுறது, முருகர் வழிபாடு செய்கிறது, மயில் ஃபோட்டோ வச்சுக்கிறது, மீனாட்சி அம்மன் வழிபடுறது, கிளி ஃபோட்டோ வச்சுக்கிறது, இந்த மாதிரி இந்த கிளிப்பச்சை சார்ந்த லைட் க்ரீன் சார்ந்த க்ரீன் சார்ந்த விஷயங்கள், கடவுள்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்று விடாமல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். சக்ஸஸ்ன்றதை விட பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதமே அவங்களுக்கு நடக்கும். ஓகே மேம். ஸோ இவங்களுக்கு ஏதாவது கவனம் ஏதாவது தேவைப்படுதா? ஸோ கவனம்ன்றது டிசிஷன் மேக்கிங்கில் தான், என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதுல தான் அவங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுது. அப்போது ரொம்ப தீர்க்கமான முடிவுன்றது ஃப்யூச்சரையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்யூச்சரையும் பார்த்து அவங்க டிசைட் பண்ணணும். அப்போ அந்த முடிவுகளில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ பொது பலன் பார்த்தாச்சு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படின்றத முருகன் என்ன சொல்ல வராங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன சொல்ல வராங்க? ஸோ விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் வீடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உண்மையான அந்த குமரன் உருவான ஒரு இடம் குறிஞ்சி மலை. ஸோ அந்த குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவரை அப்போ அவங்க வழிபடணும். இந்த மாதம் குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு தரிசனம் பண்ணுறது, கொடைக்கானலில் இருக்க குறிஞ்சி ஆண்டவர் கோவில் போய் தரிசனம் பண்ணலாம். முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே குறிஞ்சி ஆண்டவரை நினச்சி பூஜையும் வழிபாடுகளும் மேற்கொள்ளலாம். இதை செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் மலை போல வளர்ச்சிகள் ஏற்படும். வளர்ச்சினா சின்ன சின்ன வளர்ச்சி இல்லாமல் மலை போல பெரிய அளவிலான திடமான வளர்ச்சிகள் அவங்களுக்கு ஏற்படும்.
ஸோ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பசுமை, ஒரு மன அமைதி, நிறைவு இதெல்லாம் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குறிஞ்சி ஆண்டவரை நோக்கி அவங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததான் அனுஷம் நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? ஸோ விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமாவது அட்லீஸ்ட் இந்த மாதத்தில் இருந்தாவது டெய்லியும் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து பிரம்ம முகூர்த்த டைமில் 4 to 6 எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி டெரேஸ் வீட்டு மேலே மொட்டை மாடி இருக்குன்னா அங்கே போயிட்டு ஸோ அவங்க அங்கே நின்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த அட்மாஸ்பியர். அந்த டைமில் முருகருடைய பிரணவ மந்திரத்தை அந்த பிரணவ மந்திரத்தை அவங்க 6 முறை உச்சரிக்கணும். ரொம்பலாம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஒரு 6 முறை அடி வயிற்றுலேருந்து உச்சரித்தா போதும். உச்சரிச்சுட்டு முருகரை கும்பிட்டுட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுடைய நாட்களை ஆரம்பிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு வர அவங்களுடைய வாழ்க்கையில் சூரியன் எப்படி உதயமாகுதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் உதயமாகிறத அவங்க பார்ப்பாங்க. முருகரே அவங்களுடைய வாழ்க்கையில் நின்று எல்லா விஷயங்களும் வழி நடத்துவார். அதையும் அவங்க கண்கூடா உணர்வாங்க, பார்ப்பாங்க அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நன்மை தீமை இந்த 2 விஷயத்துக்கும் ஒரு சண்டை வருது, ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்ற போது, ஸோ நல்லவங்க கெட்டவங்க, நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கிளாஷ் ஆகும் போது இவங்க எப்பவுமே தர்மம் சைடு தான் நிற்கணும். நல்லவங்க சைடு, நன்மை சைடு மட்டும்தான் நிற்கணும். அதற்காக எவ்வளோ வேணாலும் இவங்க போராடலாம். சம்டைம்ஸ் அதுக்காக நான் போராடும் போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதம் அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அவங்க முருகரை மட்டும் மனசில் நினச்சிட்டு என் பின்னாடி முருகர் இருக்கார், அதனால் நான் நல்லதுக்காக நிற்கிறேன், தர்மத்துக்காக நான் போராடுறேன், உண்மைக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான சூழலையும் துணிந்து நிற்கணும், தைரியமாக இருக்கணும், துணிந்து போராடணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா அந்த வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க தோற்கவே மாட்டாங்க, வெற்றி தான் காணுவாங்க அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்ஸில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள்.